ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேக்ஸில் 25க்கு நம்ம எப்படி 20க்கு மேலே, அதாவது 21, 22, 23 கிட்ட வரைக்கும் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விடுவாங்க. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி vlogging ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நிறையா வரும். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்கிட்ட மேக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனியன் புக்கில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 சரிங்களா? இந்த கனியன் வந்து மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது சரிங்களா? எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸசைஸ் சம் இருக்கும். எக்ஸசைஸ்ன்ற பாருங்க, இந்த எடுத்துக்காட்டு சம்லாம் இருக்கும் சரிங்களா? அந்த எடுத்துக்காட்டு சம்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 புக் போதும் நம்மளோட எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ பார்ட் 3 இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட அந்த எக்ஸசைஸ், அந்த பயிற்சி சம்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து அதில் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க சம்மு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்லாம் இதில் இருக்கும். இதில் ஃபுல்லாக படிக்கணும்னா டைம் ஆகும் சரிங்களா? ஸோ நான் அதை வந்து அப்பப்போ தான் எடுத்து பார்ப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தேவைப்படும் சரிங்களா? ஸ்கூல் புக் வந்து இதோ இங்கே இருக்குது, எடுக்க முடியல. இதோ இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து மேக்ஸ் புக் தான் சரிங்களா? 6th-லேருந்து 10th வரைக்கும் மேக்ஸ் புக் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனிங்காக இப்போ ரீசெண்டாக வாங்கின சுரேஷ்லேருந்து வாங்கின ரீசனிங் புக் இருக்குது. ஸோ ரீசனிங்காக இந்த புக் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம வந்து ரீசனிங்காக வந்து நம்ம வந்து எடுத்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? ரீசனிங்காக தனியாக நீங்கள் வந்து புக்லாம் போக தேவையில்லை. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தாலே போதும் சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம நோட்ஸ் பார்த்தலாம் வாங்க. இது வந்து இந்த 4 நோட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸ்க்கான நோட்ஸ். அதாவது ரீசனிங் இல்லாமல் வேறு டாப்பிக்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான நோட்ஸு. ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், ரேஷியோ, ப்ரொபோர்ஷனு, பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பிளட் ரிலேஷன்லாம் நமக்கு வந்து டிஎன்பிசி இதில் கிடையாது. பட் ஆனால் கேட்பாங்க கொஸ்டின் அப்பப்போ 1-2. மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அதாவது டைஸு, ஏஜஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, மென்சுரேஷனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன நோட்டில் வந்து என்னென்ன எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஏபிஜிபி, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் சரிங்களா? இது எல்லாமே இருக்குது சரிங்களா? எல்லாமே நம்ம ஓன் நோட்ஸாக எடுத்திருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை இது பண்ணி எடுத்துருப்போம்ல, ப்ரிஃபர் பண்ணி எடுத்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்தது தான். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாமே எடுத்துருப்போம் சரிங்களா? மொத்தமாக டைப்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்து சுதர்சன் இருப்பாங்கல்ல, இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, அவங்களோட நோட்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து உமா டிஎம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து லாஸ்ட்டில் இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லாம் எடுத்துருப்பேன் சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸ் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இந்த நோட்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இந்த நோட்டில் எடுத்ததெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த பெரிய நோட்டில் இருக்கிற நோட்ஸுமே ரொம்ப மோசமாக இருக்கும் சரிங்களா? இதெல்லாம் அப்போ எடுத்தது. நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம திருப்பி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? நீங்கள் மேக்ஸில் 25/25 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்பவே இது பண்ணியிருக்கணும். லாஸ்ட் இயரில் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு 26 சம் கேட்டிருந்தாங்க. எப்பவுமே 25 தான் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா 26 கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு 8 கொஸ்டின் நான் தப்பு பண்ணேன் சரிங்களா? அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 சம்மு 5 சம்மு கிட்டே வந்து நான் போட்டே பார்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. என்னோடய ஆன்சர் ஷீட்டை வந்து அங்கே இன்விஜிலேட்டர் வருவாங்களே, ஸோ அவங்க வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்குற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. டைம் கிடைக்காதனால வந்து சம்மு வந்து நான் போட்டு பார்க்கல. ஒரு 4-5 கொஸ்டின் பார்த்தோன்னா அப்படியே ஷேட் பண்ணிட்டு வந்துட்டேன் சரிங்களா? அது போட்டுருந்தா ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டு பார்க்க டைம் அதனால் நான் போட்டு பார்க்கல. ஸோ அப்படி இருந்துமே ஒரு 8 கொஸ்டின் தப்பாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ பண்ணியுமே லாஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமில் வந்து 162 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தால் எப்படியும் வந்து ஒரு 170 கிட்ட வந்திருக்கும். கண்டிப்பாக வேலை கிடச்சிருக்கும். ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும்னா நீங்கள் வந்து புக் சம்ஸ்லாம் பாருங்கள். புக் சம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. புக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களா, ஒரே நாளில் முடிச்சிடலாம் தெரிஞ்சு. புக்கில் இருக்க சம்லாம் அவ்வளோலாம் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க நிறைய மாடல்ஸ்லாம் போடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சம்ஸ்லேருந்து தான் எடுத்து போடுவாங்க. ஸோ அதை பார்க்கக்குள்ளேயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு சரிங்களா, லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். டெய்லி ஒரு 25 சம் சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 100 டேஸ் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே முடிச்சிடலாம். ஒரு 100 டேஸ் கூட ஆகாது. ஒரு 50 டேஸ் 60 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் முடிச்சிடலாம் சரிங்களா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும்.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் நமக்கு மறந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுனே சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ ஃபார்முலாவும் சொல்லிட்டு நான் தனியாகவே நோட்டில் எழுதி வச்சுருப்பேன். சரிங்களா? சில அந்த குட்டி நோட்டில் சம்திங் அந்த நோட்டில் எடுத்து எழுதி வச்சுருப்பேன். ஸோ ஃபார்முலா முக்கியம்னு சொல்லிட்டு ஃபார்முலா எடுத்து எழுதி வச்சுருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அது மேக்ஸ் ஃபார்முலாலாம் அதை உங்கள் எழுதி ஒட்டி வச்சுருப்பேன். அந்த மென்சுரேஷன் ஃபார்முலாலாம். ஸோ தேவைன்றப்ப அதை நான் பார்த்துப்பேன், படிச்சுப்பேன். ஸோ அப்படி ஒட்டி வச்சதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஞாபகம் வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணாலே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 above எடுக்கலாம். மேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக். சரிங்களா? அதில் நீங்கள் மார்க் எடுக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து வேலைக்கு போகிறது போகாதது முடிவாகும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஸோ நோட்ஸ் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து ஃபோட்டோவாக எடுத்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஆல்ரெடி தமிழ் நோட்ஸ் வந்து நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஜிஎஸ் படிக்கிறனால ஸோ தமிழ் வந்து நோட்ஸ் எடுக்க முடியல. அதனால் அது பாதியிலே நிற்கிது. ஸோ ஜிஎஸ் முடிச்சுட்டு பேலன்ஸ் டாபிக் எடுக்கலான்ருக்கேன். ஸோ இப்போ முடியுமான்னு தெரியல. ஸோ நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ நான் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மேக்ஸில் 20 above எடுக்கணும்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்க்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ரெஃபர் வச்சுக்கணும். அதேமாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் மேக்ஸு. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து 20க்கு மேலே எடுக்க முடியும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் டிஎன்பிசியை பொறுத்தவரை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக ஆகலாம். ஸோ என்னோடய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன், ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு ஆகலாம். ஏன்னா என் கூட படித்த அக்காவும் போயிருக்காங்க. ஸோ என் கூட படித்த நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், ஈஸியாக வந்து குரூப் 4 வந்து கிராக் பண்ணலாம். ஸோ நம்பி படிங்க. இன்னும் ஒரு 100 நாள் 110 நாள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். ஸோ இதே போல் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.